ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ரொம்பவே சூப்பரான மட்டன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். மதுரை ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரை. இது டேஸ்ட் பார்த்துக்குங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் வர்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் ஃப்ரை 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இது வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை இதோடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நான் எலும்பு இல்லாத வெறும் மட்டன் எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைக்கு வந்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணால் தான் அதோடய டேஸ்ட், நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனுக்குள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் அடுப்பு வைக்கலாம். எப்போவுமே மட்டன் கழுவும் போது நம்ம வெறும் தண்ணியில் தான் கழுவணும். மஞ்சள் பொடியோ அப்புறம் வந்துட்டு லெமன், மற்ற மீன் இதுக்கெலாம் போடுற மாதிரி கழுவக்கூடாது. இப்போ வந்துட்டு எண்ணெய் சேர்த்தாச்சு. நம்ம நார்மலான சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ இந்த மட்டன் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் நல்லா தண்ணி விட்டு வரும். எப்போவுமே சிக்கன்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் அப்படியே இருக்கும், சுருங்காது. ஆனால் வந்துட்டு மட்டன் வந்துட்டு சுருங்கி வருங்க. இது நல்லா வதக்கிட்டு இந்த நீர் பதம் எல்லாம் வத்தின பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம சமையல் பண்ணோட அது டேஸ்ட்டே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வரட்டும். இப்போ நான் ஒரு 12 பூண்டு பற்களை வந்துட்டு ஒரு கல்லை வச்சு தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம தட்டுனாலே வந்துட்டு தோல் தனியாக கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும். அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு திருப்பி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு பற்களை சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி வதக்கும் போது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ரெசிபி நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த மட்டனோட வந்துட்டு சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதுலேருந்து ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டனோட எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம வதக்கும் போது போடுறதுனால தான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்பைஸியாக அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. வாசனை பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ மட்டன் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. நான் வந்துட்டு 3 விசில் விட்டேன். பொதுவாகவே வந்துட்டு மட்டனுக்கு வந்துட்டு 3 விசில் விட்டால் அது சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. இந்த டைமில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே மட்டன், சிக்கன், மீன் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒரு இலை, கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் சோம்பு, இது எல்லாமே போட்டாச்சுங்க. தாளிச்சுக்கலாம். அதை இந்த மட்டன் ரெசிபிக்கு ரொம்பவே வந்துட்டு எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லைங்க, கம்மியாக ஊற்றினாலே போதும். இது பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும், அதிகமாக வதங்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை அப்படியே சாப்பிட்டோம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னாலும் இந்த மாதிரி தாளிச்சிட்டு இது மாதிரிலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தாளிச்சதோடு வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம வந்துட்டு மட்டன் வந்துட்டு எந்த அளவுக்கு சுருள செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூளும் சேர்க்க போகிறோம். இந்த மிளகுத்தூள் போட்ட பின்னாடி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா வீடே ஒரு கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க.
இவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் ஃப்ரை மாதிரி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.